தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்குகிறோம், அவரை கைது செய்யக்கூடாது என உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்குகிறோம், அவரை கைது செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருப்பதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்குகிறோம், அவரை கைது செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. முழுமையான விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் கவியரசன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கவியரசன், விவரங்களை பதிவு செய்ய. வணக்கம் திவ்யா. டாஸ்மார்க் முறைகேடு விவகாரம் தொடர்பான வழக்குல தனக்கு முன்ஜாமீன் வழங்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீட்டு மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. அது சம்பந்தமான விசாரணை இன்னைக்கு நடைபெற்றது. அதுல முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதிகள் ஜாய் மாலியா பக்ஷி, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வுல தான் செந்தில் பாலாஜியோட வழக்கை விசாரிக்கப்பட இருந்தது. ஆனா இந்த சூழல்ல நீதிபதி மோகனா வழக்குல இருந்து விலகிட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் ஏற்கனவே நான் இது சம்பந்தமான வழக்குகள்ல நான் அட்டன் பண்ணிருக்கிறேன், வழக்கறிஞராக இருந்திருக்கிறேன். அதனால நானே இந்த வழக்க நீதிபதியாக இருந்து விசாரிப்பது சரியாக வராது, அதனால நான் இந்த வழக்குல இருந்து விலகிக்கிறேன்னு மோகனா அவங்க சொல்லியிருந்தாங்க. இது வழக்கமா எப்பவும் இருக்கிற நடைமுறை தான். இதனை எடுத்து மறுபடியும் செந்தில் பாலாஜியோட மனு உச்ச நீதிமன்றத்துல விசாரிக்கப்படுது. அப்ப ரெண்டு தரப்புலையும் அவங்க வாதங்களை முன்வைக்கிறாங்க. செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவருடைய சார்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் ஆஜராகி வாதிட்டாரு. அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2021 இருந்து 2025 வரையான காலத்துல ஏற்கனவே முதற்கட்ட விசாரணை எல்லாம் நடத்தியிருந்தாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதுனால ஏற்கனவே முடிந்த விவகாரம் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக மீண்டும் தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு வாதிடுறாரு. தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் மூத்த வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமார் ஆஜராகி 21-25 காலகட்டத்துல சம்பந்தப்பட்ட செந்தில் பாலாஜி தான் அமைச்சராக இருந்தார். அதாவது இந்த முறைகேடு அப்படின்னு நடந்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீரியட்ல செந்தில் பாலாஜி தான் அமைச்சராக இருந்தாரு. அதனால அவர் மேல வழக்கு பதியாம இருந்தாங்க, தடுத்து வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே போல இந்த விஷயத்துல பல 100 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறது, அதற்கான மூகாந்திரமும் இருக்கு. அதனாலதான் தற்போது வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த வழக்கோட புலன் விசாரணையின் போது ஏதாவது தேவைப்பட்டா செந்தில் பாலாஜியை கைது பண்ணி நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் கூட வரலாம். சம்பந்தப்பட்ட நபரை பொறுத்த வரைக்கும் விசாரணைக்கு ஒத்துழைக்காம இழுத்தடிப்பாரு, இப்படின்லாம் அவரு தன்னுடைய வாதத்தை முன்வைக்கிறார். அப்ப நீதிபதிகள் குறுக்கிட்டு இந்த வழக்குல புலன் விசாரணை நடக்கும்போது அவர் விசாரணைக்கு வர்றத நாங்க உறுதிப்படுத்துறோம். மேலும் விசாரணைக்கு தேவைப்பட்டா நீங்க எங்களை அணுகலாம் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் விசாரணை விவகாரங்கள்ல அவர் தலையிடாமல் இருப்பதற்காக நாங்க உரிய உத்தரவை பிறப்பிக்கிறோம். மேலும் அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறதையும் நாங்க உறுதி செய்கிறோம். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கப்படுகிறது. இந்த வழக்குல அவரை நீங்க கைது செய்யக்கூடாது. இந்த மனு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பிக்கிறோம். செந்தில் பாலாஜி பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கணும், சாட்சிகள் மீது ஆதிக்கம் செலுத்த முயலக்கூடாது அப்படின்னு முக்கியமான ஒரு விஷயத்த தீர்ப்பாக கொடுத்திருக்கிறாங்க. மேலும் இந்த வழக்குல சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கிற வழிகாட்டுதல் மற்றும் அறிவுறுத்தல்களை செந்தில் பாலாஜி மீறினா அப்ப அவரோட முன்ஜாமீனை நாங்களே ரத்து செய்வோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. திவ்யா. கவியரசன், அதே போல இந்த உத்தரவு அவர் தினமும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும்னு ஏற்கனவே ஒரு உத்தரவு இருந்ததே, அது பாதிக்கப்படுமா? அது தொடர்பான விவரங்களையும் பதிவு செய்யலாம் கவியரசன். திவ்யா, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவரு தலையிடுவார் அப்படின்னு சொல்லிதான் ஜாமீனே கொடுக்காம இருந்தாங்க.
வழக்கு ஆரம்பத்துல தொடர்ந்து நடக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வந்தபோது அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற காரணத்தை சொல்லி தான் அவருக்கு ஜாமீனே கிடைக்காம இருந்தது. உடனே அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சா ஜாமீன் கிடைப்பதற்கு வழி இருக்கிறது அப்படின்னு ஒரு பாயிண்ட் பேசப்பட்டது. அப்ப சுப்ரீம் கோர்ட்டுமே இந்த கேள்வியை கேட்டாங்க, உங்களுக்கு அமைச்சர் பதவி வேணுமா அல்லது ஜாமீன் வேணுமா அப்படின்றப்ப தன்னுடைய அமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார். இப்போதும் அவர் சாட்சிகள் மேல இப்ப அவர் அமைச்சரா இல்ல இருந்தாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற வாதத்தை தான் அரசு தரப்பு முன்வைத்தது. ஆனா அப்ப செந்தில் பாலாஜி தரப்பினுடைய மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் பேசும்போது டாஸ்மாக் வழக்கு விசாரணைக்கு செந்தில் பாலாஜி எப்போதும் முழு ஒத்துழைப்பை வழங்குவார், அவர் எங்கும் தப்பியெல்லாம் ஓட மாட்டார் அப்படின்னு உறுதி கொடுத்தாரு. மேலும் ஏற்கனவே அவரோட பாஸ்போர்ட் ஒப்படைக்கப்பட்டு விட்டதுனால அவரால் வெளிநாடு போக முடியாது, அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதையும் அவர் தெரிவித்தாரு. எனவே இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் படி இந்த வழக்கினுடைய விசாரணை தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு தான் நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. திவ்யா, விவரங்களுக்கு நன்றி கவியரசன். செந்தில் பாலாஜிக்கு முன் ஜாமீன் வழங்குகிறோம், அவரை கைது செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த பரபரப்பான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. செந்தில் பாலாஜி பாஸ்போர்ட் ஒப்படைக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. செந்தில் பாலாஜி சாட்சிகளை கலைக்க முயற்சிக்க கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. உச்சநீதிமன்ற உத்தரவை மீறினால் முன்ஜாமீன் ரத்து செய்யப்படும் என்றும் செந்தில் பாலாஜிக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜியை விசாரிக்க தேவை ஏற்பட்டால் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விசாரணைக்கு செந்தில் பாலாஜி முழு ஒத்துழைப்பு அளிப்பார். லஞ்ச ஒழிப்புத்துறை எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பு உறுதி தெரிவித்துள்ளது. விசாரணைக்கு செந்தில் பாலாஜி முழு ஒத்துழைப்பு அளிப்பார். லஞ்ச ஒழிப்புத்துறை எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்குகிறோம், அவரை கைது செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருப்பதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.